صلوا على النبي. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. நீ அங்கே போ சாஜித் எங்க தள்ளி பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர் ரஹீம். சொல்லக்கூடிய விஷயத்தை நல்லா உள்வாங்கணும். புரியுதா? அப்சர்வேஷன் இங்கே இருக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அவங்க சொன்னது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொன்னாங்க. ஒரு மிம்பர் படத்தில் ஏறி நிற்கிறாங்க. யார்? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. ரசூல்லா மூத்தா போன பிறகு அதுக்கு பிறகு யார் ஆட்சி பொறுப்புக்கு வந்தா? இப்போ அவங்க கையில் தானே பொறுப்பு இருக்குது. அவங்க மக்கள் மத்தியில் பயன் பண்ண போகிறாங்க. மெம்பர் பிடிந்து எழுந்து நிற்கிறாங்க. எழுந்து நின்னதுமே மக்களை பார்க்குறாங்க, அப்படி அழுகுறாங்க. அப்படி எதுக்காக வேண்டிய அழுக? நம்ம சிரிக்கிற உட்காந்து பயன் பேச போகிறேன் அப்படி பார்த்துங்கப்பா, அப்படி சிரிக்கிறோம். ஆனால் அவங்க என்ன செஞ்சாங்க? அல்லாஹ் அக்பர். ஏன் அழுதாங்க? அவங்க சொன்னாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனாவுக்கு வந்ததுமே மக்கள்கிட்ட பயன் பண்ணுவாங்கல்ல, யார்? அவங்க மெம்பர் படி ஏறும்பொழுது அழுதாங்க. அழுதது யார்? அல்லாஹ். அழுதுட்டு மக்கள்கிட்ட சொன்னாங்க, அல்லாஹ்விடத்திலே நீங்கள் உடல் நலத்தை கேளுங்கன்னு. பாரு, வேறு எதாவது அங்கே அறிவுரை செஞ்சாங்களா? வேறு எதுவுமே சொல்லலை. அல்லாஹ்விடம் சலுல்லாஹல் அஃப வல் ஆஃபியத்தை, அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பையும் உடல் நலத்தையும் கேளுங்க. என்ன சொன்னாங்க? சொல்லிட்டு அடுத்ததாக சொன்னாங்க, ஈமானுக்கு பிறகு ஒரு சிறந்த அருள் எது என்று சொன்னால் உடல் ஆஃபியத்து தான். என்ன சொன்னாங்க? இன்னும் புரியுதா? ஈமான் கொண்டு விட்டோம், இது நமக்கு மிகப்பெரிய நிஅமத், மிகப்பெரிய அருள். எது? ஈமான். ஈமான் கொண்டு என்ன பெற்றோம் என்று மக்கள் சொல்கிறாங்க. ஈமான் கொண்டு கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம் தானே. துவா கபூலாகலை, தேவைகள் நிறைவேறலை. அப்போ மக்கள் என்ன சொல்கிறாங்க? எந்த மக்கள்? நம்ம மக்கள் தான். எத்தனையோ பேர் என்ன சொல்கிறாங்க? ஈமான் கொண்டு நாங்கள் என்ன பெற்றுக்கொண்டோம். ஆனால் என்ன அவனுக்கு புரியலை? ஈமானே மிகப்பெரிய விஷயம் புரியலை. புரியுது இல்லை? உங்களுக்கு புரியுதா இல்லையா? ஈமான் கொண்டு என்ன பெற்றுக்கொண்டோன்னு கேட்குறான். என்ன புரியலை அவனுக்கு? ஈமானே மிக பெரும் பாக்கியன்னு புரியலை. நம்ம புரிஞ்சுக்கிட்டோமா? என்ன புரிஞ்சுக்கிட்டோம்? எங்கே புரியுதோ? ஈமான பாக்கியமாக புரியுறோமா? இல்லாட்டி ஏதோ அசத்து சொல்கிறாங்க கூட சேர்ந்து சொல்லுவோம். அப்படியா? ஷாஜஹானுக்கு தூக்கம் சொக்குற மாதிரி தெரியுது. சிரிக்கிறேன். புரியுதா இல்லையா? அப்போ எல்லா மக்களும் பெரும்பாலும் என்ன சொல்கிறாங்க? ஆலிம்ஸா உட்பட போங்க, ஈமான் கொண்டு என்ன பெற்றுக்கொண்டோம். ஆனால் என்ன புரியலை? ஈமானே மிக பெரும் பாக்கியன்னு புரியலை. இப்போ உள்ள பிள்ளைங்க சொல்கிற மாதிரி பாப்ப மாட்டேன், எனக்கு நீங்கள் என்ன சேர்த்து வச்சிங்க. அன்றைக்கி ஒரு அம்மா அடிக்கிறாங்க ஃபோன். ஆலிமாயிட்டார். ஹசரத், உங்கள் மாணவர் இந்த பையன் இப்போ ரொம்ப நிலைகள் சரியில்லை, எனக்கு நீங்கள் என்னம்மா சொத்து சேர்த்து வச்சிங்க என்று கேட்குறேன். ஹசரத், மனசே ரொம்ப இதாக இருக்கு. அழுதுட்டாங்க.
அந்த பையன் அதுக்கு முன்பு என்கிட்ட பேசினான், எதை மறைச்சிட்டான், இப்படிப்பட்ட சம்பவமே இல்லாத மாதிரியே காட்டிக்கிட்டான். பெருனா அன்னைக்கு ஃபோன் அடித்து பேசுவாங்கல்ல, இவங்கள யாரும் கிடையாது, யார் பேசுவா, அந்த பசங்க அப்படி பேசும்பொழுது என்ன செய்கிறாங்க, ஹஜ்ரத் நல்லா இருக்கீங்களா, நல்லா இருக்கு அல்ஹம்துலில்லாஹ், துவா செய்யுங்க, 2 வாரத்தில் முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். அதுக்கடுத்து 2 பேர் அவங்க அம்மா, ஹஜ்ரத் இப்படி கேட்குறான், ஹஜ்ரத் என்ன கேட்குறான், பசங்க என்ன கேட்குறாங்களாம், ஒரு பொது மனிதன் இல்லை, பட்டம் வாங்கியாச்சு, என்ன நீங்கள் நவீனமாக ஆக்கலையே, மனசால கொண்டு போய் சேர்த்து என் வாழ்க்கையே வம்பாக்கிட்டீங்களே, இப்படி பார். அப்போ உங்கள் வாழ்க்கையை வம்பாக்கத்தான் கொண்டு விட்டுருக்காங்களாப்பா? அப்போ எவ்வளோ கூம்பிட்டே இருப்பான் பாருங்க. நான் அடிக்க மாட்டேன், அவனை அடிக்க சொல்லுங்க, நான் பேசுகிறேன்னு இருக்கு. அப்போ அத்தனை வருஷம் ஓதிய விலங்கல் இல்லை, அப்போ ஓதாத மக்கள் சொல்லவா வேணும்? அப்போ அவனுக்கு என்ன புரியல சொல்லுங்க பார்ப்போம். ஆமாம், அது கேட்கல, நல்லா புரியுங்க. அவன் என்ன உமா அப்பாட்ட கேட்டான், எனக்கு என்ன வாப்பா உமா செத்து வச்சிங்க நீங்கள்? அப்போ அவனுக்கு என்ன புரியலை, வாப்பா உமாவே சொத்துன்னு புரியலை, புரியலையே இல்லை, புரியுதா இல்லையா? அப்போ அவனுக்கு வாப்பாவோட அருமையும் தெரியல, உமாவோட அருமையும் தெரியலன்னு அர்த்தம். ரோட்டில் சண்டை போட்டானா. அந்த கதையில் இருக்கு நம்முடைய கதை. ஈமான் கொண்டு என்ன பெற்றுக்கொண்டோம் என்று நம்மால் கேட்குறான். அப்போ அவனுக்கு என்ன புரியலை, ஈமானே மிகப்பெரும் பாக்கியன்னு புரியலை. நம்மது புரியணும் முதல்ல. இந்த சாஜித் பையன்கிட்ட கேட்டேன், உனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாருப்பா அப்படின்னு கேட்கும்போது சொன்னாப். ஏன் அப்படின்னு கேட்டால், கஷ்டமான காலங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுவார், இது பண்ணுவார், அந்த நபர் தான் 2-3 பேர் சொன்னாப். சொன்னிடலாமா? அப்போ நம்ம சொன்னோம், மாசாக்கு வந்துட்டப்பா, இங்கேருந்து போகும்போது பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக யாரை வாங்கிட்டு போகணுன்னு சொன்னோம்? அல்லாஹ் வாங்கிட்டு போகணுன்னு சொல்லியிருக்கு ரப்பு. ஏன்? உண்மையான முறையில் கஷ்டமான காலங்களில் இஷ்டமான காலங்களில் உதவி செய்ய போகிறது யார்? இப்போ உதவி செய்து கொண்டு இருக்கானா, சும்மா இருக்கானா? அல்லாஹ் சும்மா எல்லாம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கானோ? நமக்கு கஷ்டம் வரும்போது அந்த ரூபா கேட்டால் அல்லாஹ் இறங்கி ஹெல்ப் பண்ணுவான். இப்போ அல்லாஹ் ஆற அமர அப்படி ஒரு குட்டி தூக்கம் போட்டு உட்காந்துருக்கானோ? ஆயத்து குர்சியில் வருது, ஓதுங்க. சின்னத்துன்னு நடத்த சிறு தூக்கமும் கிடையாது, வேறு எந்த தூக்கமும் கிடையாது. இப்போ நம்ம ஷாஜஹான் அப்படி தூக்கம் வருது, வராத மாதிரியே பில்டப் இருக்கா இல்லையா? இந்த மாதிரி அல்லாஹால வந்து அப்படி தான் இருக்கா? தூக்கத்தை விட்டும் அல்லாஹால தூய. நக்ஸு அல்லாஹ் கிடையாது, குறைகளே அல்லாஹ்வுக்கு கிடையாது. நக்ஸுன்னு என்னது? குறை. ஒரு சிறு குறை கூட அல்லாஹ்ட்ட கிடையாது. ஒரு குறையும் இல்லாதவன் யார்? குறையால் உருவானவர்கள் யார்? நம்ம. முழுமையும் யாராவது சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. குறையால் நிரப்பப்பட்டவர்கள், ஒரு குறையும் இல்லாதவன். அப்படிப்பட்ட ரப்பு நம்ம கிடைச்சிருக்கான். அந்த ரப்பே பாக்கியமாக நம்ம கருத மாட்டோம். அந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் பாக்கியமாக என்ன செய்ய மாட்டோம்? நம்ம இந்த ஈமான பாக்கியமாக. சொந்த பந்தங்களில் ஒருத்தருக்கு ஒரு பொண்ணு பார்த்தாங்க, மாப்பிள்ளை கொஞ்சம் நல்ல தங்கமான ஆள், பையனும் படிச்சிருக்கான், இந்த பொண்ணு என்ன செஞ்சுருக்கு? படிச்சிருக்கு. அப்போ வந்து நம்மளால் சொல்கிறாப்புல, மாப்பிள்ளை கல்யாணம் முடிச்சுட்டா வேலைக்கெல்லாம் போகக்கூடாது, வீட்டில் உட்காந்து இபாதத்தாக இருக்கணும். அவள் பதில் பாரு, இதுக்காக வேண்டி நான் படித்தேன்? உங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டு ஐவேளை தொழுதுக்கிட்டு சமையல் பண்ணிக்கிட்டு இதுக்காக வேண்டியா நான் படித்தேன்? நல்ல பதிலா? எதுக்கு இந்த பேச்சு சொன்னோம்? அப்போ அந்த பொருள் அசால்ட்டா நான் வீட்டில் இருக்கணும்னு சொன்னால் வேற, தொழுதுக்கிட்டும் குரானை ஒதுக்கிட்டும் இதான் எனக்கு வேலை. அப்போ எதை லேசாக நினச்சிட்டா? இப்படிப்பட்ட காலத்துல இருக்கு. இன்னும் கதையாக சொல்லலாம். உங்கள் மனசில் எதை ஏற்றுவதற்காக இவ்வளோ கதை உங்கள்கிட்ட சொல்கிறேன். கதைனா சும்மா கற்பனை கப்சா கதையா? நம்ம வாழ்க்கையில் நடந்த விஷயங்களே உங்கள்ட்ட எடுத்து சொல்லிட்டு உட்காந்துருக்கேன்.
முன்பு சின்ன பிள்ளைக்கு தகுந்த மாதிரி சொல்லுவோம், இப்போ கொஞ்சம் நீங்கள் பெரிய பிள்ளையாக மாறிட்டதால் உங்களுக்கு தகுந்த மாதிரி சொல்லிட்டு உட்காந்துருக்கேன். அப்போ எதை பாக்கியமாக பார்க்கணும்? ஈமான பாக்கியமாக பார்க்கணும். என்ன சொல்லக்கூடாது? ஈமான் கொண்டு என்ன பெற்றோம்? ஆனால் ஆமாம், ஈமான் கொண்டு ஒன்றுமே கிடையாதா? அதுக்கு பிறகு அந்த வாழ்க்கை இருக்குது, இந்த உலகத்திலேயே இருக்குது. ஆனால் நம்ம என்ன சொல்லிடக்கூடாது? பொது மனிதன் சொன்ன மாதிரி நம்மள்ட்ட அந்த வார்த்தை இருக்காப்பா, கொள்கை இருக்கா? அப்போ ஈமானே பாக்கியமாக பார்க்குறாமா? அல்லான்னு சொல்வதே பாக்கியமாக பார்க்குறாமா? இல்லாட்டி அல்லான்னு சொன்னால் எனக்கு அல்லா தஆலா கூலி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோமா? அல்லான்னு சொல்லி அல்லா எனக்கு ஒரு 10 நன்மை கொடுத்தாலும் மட்டும்தான் எனக்கு வந்து சிறப்பு அப்படியா? ஏன்னா அல்லான்னு சொல்ல வச்சானே அதுவே சிறப்புன்னு சொல்கிறோமா? சுப்ஹானல்லாஹ். அதுதான் ஒரு தூய முஃமினுக்கு அழகே. அப்போ அப்படிப்பட்ட ரப்பு நமக்கு கிடைச்சிருக்கான். கிடைப்பதற்கு அதை உணர்வதற்கு ஒரு மதரசா அல்லாஹ் தஆலா கொடுத்துருக்கான். அப்போ நம்ம என்ன உணரணும், என்ன புரியணும்? ஈமான என்னன்னு புரியணும். பாயிண்ட்டுக்கு வாங்க. ஈமான் என்னவென்று தள்ளி நில்ல, அப்படி உட்கார். என்ன பேசிட்டு இருந்தோம்? இது எதனால இந்த உள்ள கொண்டு வந்தோம்? கேட்டாங்க. ஈமானுக்கு பிறகு சிறப்பு ஒன்று சிறப்பு இருக்கிறது என்று சொன்னால் என்னதான் அது? நம்மால் என்ன கேள்வி கேட்குறான்? அதுதான் சொன்னேன். என்ன கேள்வி? நம்மளோட கேள்வி என்ன? ஈமான் கொண்டு என்ன பெற்றோம்? 5G வேகத்தில் துவா இருக்கணுமா? இருக்குல்ல. நாங்கள் சின்ன வயசில் இன்டர்நெட்டுன்னு இருந்துச்சு, அதுக்கடுத்து 2G 3G 4G, இப்போ என்னது 5G. துவா எப்படி இருக்கணுமா? கேட்டதும் டக்குன்னு வந்துடணுமா? இவன் செய்யக்கூடிய இபாதத்து 2G மாதிரி இருக்குது. ஆனால் கேட்குற துவா மட்டும் எப்படி கபூல் ஆகணுமா? 5G. இன்னும் அட்வான்ஸாக 6G 7G 8G இப்படி கபூல் ஆகணுமா? இவங்க துவா கேட்டு தடவுறதுக்குள்ளே கபூல் ஆகிடணுமா? ரப்பி எனக்கு 1 லட்சம் வேணும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே இங்கே வந்து என்ன விழுந்துடணுமா? அப்படி இருந்தால் அது ஈமானுக்கு பலன். அல்லாஹ்வை நம்பலாம். நான் கேட்குறேன், நாள் போயிருச்சு, வாரம் கழிஞ்சிருச்சு, மாதம் கழிஞ்சிருச்சு, வருஷம் கழிஞ்சிருச்சு, வெள்ள முடி வந்துருச்சு, இன்னும் துவா மட்டும் கபூலாகலன்றான். எப்படி சொல்கிறான்? ஹஸ்ரத் கிப்லா பொறுமைக்கு அளவு வேண்டாமா? 10 வயசுலேருந்து துவா கேட்டு உட்காந்துருக்கேன், இப்போ வயசு எனக்கு 40 ஆகுது, இன்னும் கபூலாகலையே. நீ கேட்ட லட்சணம் எப்படி? நீ என்னைக்கு அல்லாஹ் நம்பி கேட்டிருக்க? என்னைக்கு உணர்ந்து கேட்டிருக்க? இப்படியாக சொல்லிக்கொண்டே போகணும். ஆக நாம் எப்படி புரியணும்? ஈமான் என்னன்னு புரியணும். பார்க்கலாமா இன்ஷா அல்லாஹ் தஆலா? அதை உள்வாங்கி கொண்டோம் என்று சொன்னால் அதற்கு பிறகு ஒரு அருள் எது? காசு பணம் சேர்ப்பது ஆரோக்கியம். ஒருத்தன் பேங்க் பணம் ஏறிட்டே இருக்குது, ஆயிரங்கள் தாண்டி லட்சங்கள் தாண்டி கோடிகள் தாண்டி போயிட்டு இருக்குது, படுத்த படுக்கையாக கிடக்கிறான். மகிழ்ச்சியாக இருக்குமா? அங்கேயே 1 அங்கேயே 2 நல்லா இருக்குமா? டியூப்பில் வந்து சாப்பிட உள்ளே போகுது லிக்யூடாக. ஆனால் கோடிக்கணக்கில் ஒவ்வொரு வினாடியும் அங்கே பேங்க் பேலன்ஸ் எகிரிட்டு இருக்குது. மகிழ்ச்சியா? எது பாக்கியம் ஈமானுக்கு பிறகு? சொன்னது யாரு? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எங்கே சொன்னாங்க? மிம்பர் படியில் மதீனாவில் வந்ததுமே மக்கள் மத்தியில் பயான் செய்யும்போது இதைத்தான் சொன்ன. இதை சொன்னாங்க என்று சொன்னது யாரு? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. அழுறாங்க, அப்படி அழுதுகிட்டே சொல்கிறாங்க. சொல்லிட்டு அல்லாஹ்ட்ட எதை கேட்க சொல்கிறாங்க? ஆஃபியத். அதுக்கு முன்பு ஒன்று சொன்னாங்க, அல்லாஹ்ட்ட ஆஃபியத்துடன் மன்னிப்பையும் கேளுங்க. அஃபுவன் என்னது? மன்னிப்புன்னு அர்த்தம். ஆஃபியத்துனா உடல் நலம். ரெண்டை ஈக்குவலாக கேளுங்கன்னு அர்த்தம். ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? மன்னிப்பும் உடல் ஆரோக்கியத்துக்கு என்ன வித்தியாசம் சொல்லுங்க பார்ப்போம். அல்லாஹ் கூடுன்னு கேட்கிறது.
இப்போ மன்னிப்பை இதிலே மிக்ஸ் பண்ணாங்க. ஈமானுக்கு பிறகு உடல் சுகத்தை கேளுங்கன்னு அல்லாஹ் ரசூலுல்லாஹ் வந்து சொல்லி கொடுத்தாங்க. அப்படி தானே? அதில் எதையும் சேர்த்துக்க சொல்லிட்டாங்க, மன்னிப்பையும் கேட்க சொல்கிறீங்க. உள்ளமும் நோயாக இருக்குது, உடலும் நோயாக இருக்குன்னு அர்த்தம். அந்த 2 நோயை விட்டும் பாதுகாப்பு தேடுங்கன்னு நாங்கள் அல்லாஹ்க்கு மாறு செஞ்சுட்டோம், உள்ள என்னவா போயிடுச்சு, நோயாகிருச்சு, அதுவும் முசீபத் தான். உடலில் ஒரு தங்கடம் வந்தது, அதுவும் முசீபத் தானே. ஒரு அடிபட்டுருச்சு, அதுவும் நமக்கு சோதனை தானப்பா. உள்ளம் நோவினப்பட்டாலும் சோதனை தான், உடல் நோவினப்பட்டாலும். அப்போ 2க்கும் நீங்கள் மறந்து கேடுங்கன்னு நாங்கள் மன்னிப்பே கேட்கல. உள்ளம் ஃபுல்லாக அப்படி என்னவாயிரும், கருப்பு நிறைந்து போயிடும். ஒரு அடியான ஒரு பாவம் செய்கிறான் என்று சொன்னால் உள்ளத்தில் போய் ஒரு கரும்புள்ளி போய் உட்காந்து, கரும்புள்ளினா கருப்பாக இருக்குன்னு அர்த்தமா? நூறு மறைஞ்சிருச்சுன்னு அர்த்தம். உள்ளத்தில் இருக்கக்கூடிய நூறு என்னவாயிருச்சு, கொஞ்சம் டிம் ஆகுதுன்னு அர்த்தம். அடுத்த பாவம் செய்கிறான், என்னவாகுது, இன்னும் கொஞ்சம் டிம் ஆகுது. இன்னும் பாவம் செய்கிற என்னவாயிருச்சு, நீங்கள் இட்டி விளங்கிடக்கூடாது. உள்ளுக்குள்ளே கருப்பு உழுந்துருச்சுன்னு சொன்னால் அப்போ கருப்பு கலரில் இருக்குமோ? குருட்டு புத்தியை விளங்கக்கூடாது. அப்போ பாவம் செய்ய 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 உள்ள என்ன டிம் ஆயிரும். அப்படியே உடல் முழுவதும் அப்படியே டிம்மாகி முகம் ஃபுல்லும் என்னவாயிரும், முகத்தினுடைய அருளே பேர் ஃபிராஷத் இல்லாமல் போய். அதுக்கு என்ன மருந்து, உள்ளுத்துக்கு ஃபுல்லும் கருப்பாயிருச்சு, அதுக்கு மருந்து என்ன, மன்னிப்பு தான் அதுக்கு. இப்போ ரத்தம் ஓடலைன்னு அப்படின்னு சொன்னால் என்னவாகும் தெரியும், என்ன ஆகும், வீங்கி பேர் கருப்பாயிரும் தெரியுமா? ரத்தம் ஃபாஸ்ட்டாக ஓட 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 தான் கரெக்டாக இருக்கும். ரத்தம் கட்டிச்சுன்னு எப்படி இருக்கும், அப்படி இதாகிடும், ஸ்டக்காக நின்றும். அப்படி அந்த ரத்தம் என்னவா மாறிடும், அப்படி நின்று அப்படி கருப்பாக மாறிடும். அது என்னவாயிடும், அப்படி நாலு பின்னடைவில் அவ்வளோதான், உடலே அந்த உறுப்பே தூக்குற மாதிரி ஆயிடும். அப்படி தானே? இவங்களுடைய சின்னத்தாக்கு அப்படி தான் ஆயிடுச்சு. ஒரு சின்ன கிளாஸ் கழுவும்போது லைட்டாக இதில் பட்டுருச்சு, சின்ன இன்ஃபெக்ஷன் தானே சொல்லி விட்டுட்டாங்க. என்னவா போயிடுச்சது, ரத்த கட்டியாகி சீல் பிடிச்சி கடைசியில் இந்த விரல் எடுக்கும் அளவுக்கு ஆயிடுச்சு. எவ்வளோ செலவு தெரியுமா? செலவு தூரவை, இந்த விரல் திரும்ப வருமா? அல்லாஹ், ரொம்ப படிப்பினையாக போச்சு. அதே மாதிரி உள்ளமும் அப்படி பழுதடைஞ்சிட்டே இருந்தா இழப்பு தான் அது. அப்போ மன்னிப்பின் மூலம், அல்லாட்ட மன்னிப்பு கேட்பதன் மூலம் எதை தூய்மைப்படுத்திடணும், உள்ளத்தை தூய்மைப்படுத்தி ஆஃபியத்தை கேட்டுக்கணும். உடலில் பாதிப்பு வராத வகையில் அல்லாட்ட என்ன கேட்டு ஆஃபியத்தை வாங்கிக்கணும், ஆஃபியத்தை கேட்டு நம்ம இந்த சுகத்தை வாங்கிக்கணும். புரியுதா இல்லையா? நம் உடலை பேணாவிட்டால், உள்ளத்தை பேணாவிட்டால் வாழ்க்கை என்னவா போயிடும், நஷ்டத்திலேயே மோசமான நஷ்டமாக போயிடும். அப்போ 3 விஷயங்களில் நம்முடைய கவனத்தை செலுத்த வேண்டும். முதல் விஷயம் என்ன, வெரி குட், அல்லாஹ் பாக்கியமாக கொடுத்துருக்கான் என்றே மனசில் உணரணும். இதை விட்டும் என்னை மாற்றி விடாதே ரப்பே. ஷைத்தான் போட்டு புகுந்து விளையாடிடும். லாகுஉதன்ன லஹும் சிராத்தக்கல் முஸ்தகிம்ன்றான். உன்னை நோக்கி வரக்கூடிய பாதைக்கு மத்தியில் நான் அமர்ந்து விடுவேன். சொன்னவ யாரு, யார்கிட்ட சொன்னா, என்ன வசனம் அது, குர்ஆன் வசனம். புரியுதா? அப்படி இருக்கக்கூடிய இந்த ஷைத்தானை விட்டும் நாம் பாதுகாப்பு தேட வேண்டும் என்று சொன்னால் முதல்ல எதில் ஸ்ட்ராங் ஆகணும், அதிகமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த துஆ ஓதுவாங்க. அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக்க. என் ரப்பே, என்னுடைய கல்வியை புரட்டக்கூடியவனே. என்ன அர்த்தம், முகல்லிபல் குலூப்னு என்ன அர்த்தம், உள்ளங்களை புரட்டக்கூடியவனே. யாருடைய உள்ளத்தை எப்படி வேணால் மாற்றிடுவோம். ஒவ்வொரு முஃமினுடைய, ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளம் அல்லாஹ்வுடைய 2 கரங்களுக்கு மத்தியில் இருக்குது. ஒரு புரட்டா திருப்பி போடுற மாதிரி ஒரு புரட்டு. அல்லாஹ் காப்பாற்றணும், ஆமீன் சொல்லிக்கங்க. அப்போ எப்படி துவா கேட்பாங்க அதிகமாக, அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப்
உள்ளங்களை புரட்டக்கூடியவனே சப்பித் கல்வி அலா தீனிக்க, எனது உள்ளத்தை உன்னுடைய மார்க்க வழியிலேயே நீ தரிபடுத்தி விடு, மாத்திராதே ரப்பே என்று அதிகம் அதிகம் துவா கேட்டது யாரு? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே மாதிரி குர்ஆன்ல ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இத் ஹதைதனா வ ஹப் லனா மின் லதுன்க ரஹ்ம இன்னக அன்தல் வஹ்ஹாப். இந்த துவா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஹஜ்ஜுத்ல ஓதுவாங்க. தூங்கி விழுத்ததுமே துவா ஓதுறீங்களா? என்ன துவா ஓதுறீங்க? இது ஒரு துவா. அத்தோட எதையும் சேர்த்துப்பாங்க ரசூல்லா, அல்லாஹும்ம ஜிதினி இல்மா, ரப்பே எனக்கு கல்வி ஞானத்தை அதிகப்படுத்தி என்று சொல்லிட்டு இந்த துவா ஓதுவாங்க. ரப்பனா லா துஸி கல்பி பஅத இத் ஹதைதனி வ ஹப் லி மின் லதுன்க ரஹ்ம துவா ஓதுவாங்க. என்ன பொருள்? அன்னைக்கு ஒரு சொன்னோமே, ரப்பனா லா துஸி குலூபனா, எங்கள் உள்ளங்களை நீ சருகு செய்து விடாது, பஅத இத் ஹதைதனா, எங்களுக்கு நீ நல்வழி காட்டியதற்கு பிறகு, வ ஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா, உன் புறத்திலிருந்து எங்களுக்கு ரஹ்மத்தை வெகுமதியாக வழங்கிடு, இன்னக அன்தல் வஹ்ஹாப், நீ வாரி வழங்கும் வல்லலாக இருக்கிறாய் ரப்பே என்று யார் கேட்டா? சஹாபாக்கள் கேட்டது அல்லாஹ் தஆலா குர்ஆன் வசனம் ஆக்கிட்டான். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதிகம் அதிகம் இந்த துவா ஓதுவாங்க. இது அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக்கு துவா ஓதுவாங்க. அவங்க காலையில் விழித்ததும் நீங்கள் ஓதக்கூடிய அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பஅதமா அமாத்தனா இலைஹி நுஷூர் துவாவுக்கு பிறகு இதையும் ஓதுவாங்க. கல்வியும் கேட்பாங்க காலை நேரத்தில், ரப்பி ஸித்னி இல்மான்னு சொல்லி. அப்போ கல்வியினுடைய அமைப்பு எப்படி? கல்வியை புரட்டி விடாதே என்று அந்த பயத்தினுடைய முக்கியத்துவம் எப்படின்னு பார்த்து, அப்போ அல்லாட்ட இதை பாக்கியமாக கருது. 3 விஷயம் சொன்னமா இல்லையா? அப்போ முதல் விஷயம் என்ன? ஈமான். ஈமான் பாக்கியமாக பார்க்கலாமா? இல்லாட்டி காசு பணம் பெருசாக தெரியுதா? எப்படி அந்த பையன் மாணவன் தான் என்ன விளங்கிட்டான்? வாப்ப உம்மாவை விட எது பெருசுன்னு நினச்சிட்டான்? அது பெருசுன்னு நினச்சிட்டான். எது அவனுக்கு தெரியலை? வாப்ப உம்மா தான் இப்போ பெரிய சொத்துன்னு தெரியலை. புரியுதா? அதே மாதிரி நமக்கு வந்து ஈமான் கொண்டு என்ன நமக்கு கிடைச்சது? அது மேட்ரு கிடையாது. எது மேட்ரு? ஈமானே மிகப்பெரிய விஷயம், அல்லாஹ் ரசூலே மிகப்பெரிய விஷயம், குர்ஆன் ஹதீஸே மிகப்பெரிய விஷயம், தொழுகையே மிகப்பெரும் விஷயம், அல்லாஹ் அக்பர் என்று சொல்வது மிகப்பெரும் விஷயம், சுப்ஹானல்லாஹ் என்று சொல்வது மிகப்பெரும் விஷயம், அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்வது மிகப்பெரும் விஷயம். எதை விட மிகப்பெரும் விஷயம்? நம் உயிரை விட, நம் செல்வத்தை விட, நம்முடைய மகிழ்ச்சியை விட, நம்முடைய இகழ்ச்சியை விட எல்லாத்தையும் விட எது மிக சிறப்பு? சுப்ஹானல்லாஹ்னு சொல்லுவது, அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லுவது. அல்லாஹ் நமக்கு கிடைத்தது, ஈமான் நமக்கு கிடைத்தது, ரசூல் தான் நமக்கு கிடைச்சது. வேற உம்மத்தில் அல்லாஹ் தஆலா ஆக்காம யார் உம்மத்தில் அல்லாஹ் தஆலா ஆக்கிட்டான்? சுப்ஹானல்லாஹ். இது மிகப்பெரிய விஷயம். புரியுதா? அப்போ அதை பாக்கியமாக பார்க்கலாமா? ஒன்று. ரெண்டாவது என்னது? மன்னிப்பு. என்ன கேட்கணும்? மன்னிப்பு. அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருக்கும். அதுதான் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு துவால நீங்கள் கவனமாக இருங்கன்னு நம்ம சொல்கிறோம். இப்போ நீங்கள் பெரிய பிள்ளைங்களாக போயிட்டீங்க, அதான் இப்படி உங்களுக்கு பயான் பேசுகிறோம். முன்பு சின்ன பிள்ளைங்களாக இருந்தீங்க, இப்போ அடுத்த லெவலுக்கு நீங்கள் வந்துட்டீங்க. இப்போ புரியுதா? மூணாவது என்ன துவா கேட்டாங்க? உடல் ஆஃபியத்து கேட்டாங்க. அந்த 3 விஷயங்களை இத்துடன் மறந்துடலாமா? எது வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கணும்? இதை நீங்கள் உணரணும். அல்லாஹ் ரசூலை விட்டு கொடுத்துடவே கூடாது, ஈமானை விட்டு கொடுத்துடவே கூடாது. என்ன ஒரு வாதம் எதிராளி வைத்தாலும் இந்த விஷயத்தில் விட்டு கொடுத்துடக்கூடாது. எந்த விஷயத்தை? ஈமான விஷயத்தை. அதில் முதல் ஈமான, ரெண்டாவது அல்லாட்ட அதிகமாக என்ன கேட்கணும்? பாமன்னிப்பு கேட்கணும். மூணாவது ஆஃபியத்துக்கு என்ன கேட்கணும்? துவா கேட்கணும். என்ன துவா கேட்பீங்க? அதான் ஒவ்வொரு அசருக்கு பிறகு நம்ம சொல்கிறோம். அல்லாஹும்ம ஆஃபினி ஃபீ பதனி, ஆஃபினி ஃபீ சம்இ, ஆஃபினி ஃபீ பஸரி. அதுக்கு என்ன அர்த்தம்? அது எப்படி வந்துச்சு தெரியுமா? அந்த ஹதீஸு அபூபக்கரா என்ற ஒரு சஹாபி அங்கே உட்காந்து ஓதிட்டு உட்காந்துருக்காங்க. காலையிலேயே 3 தடவை, சாயங்காலம் 3 தடவை இந்த துவா. அல்லாஹும்ம ஆஃபினி ஃபீ பதனி, அல்லாஹும்ம ஆஃபினி ஃபீ சம்இ, அல்லாஹும்ம ஆஃபினி ஃபீ பஸரி, லா இலாஹ இல்லா அன்த, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் குஃப்ரி வல் ஃபக்ர், அஊது பிக மின் அஸாபில் கப்ர், லா இலாஹ. மகனார் பார்த்துட்டு உட்காந்துருக்காங்க. வாப்பா பேர் பக்ரா, அப்துர் ரஹ்மான் இப்னு அபி பக்ரா, அப்துர் ரஹ்மான் மகனார், வாப்பா பேர் பக்ரா. அவங்க உட்காந்து ஓதிட்டு உட்காந்துருக்காங்க. மகனார் பார்க்குறாங்க.
பாப்பா நீங்கள் காலையிலையும் மாலையிலையும் இதே ஓதிட்டு இருக்கீங்களா என்ன அப்படின்னு யார்கிட்ட கேட்குறா? நம்ம வாப்பாட்ட என்ன கேட்டுருக்கோம்? காசு தான் கேட்டுருப்போம். ஃபோன் பண்ணி ஸ்நாக்ஸ் காலியாக போச்சு. அன்றைக்கி எடுத்ததுமே ஒரு அடிக்கிறான் ஃபோனு. நல்லா இருக்கீங்களான்னா கேள்வியே கிடையாது. எடுத்ததுமே ஸ்நாக்ஸ் காலியாக போச்சு வாப்பா, அடுத்து கொண்டு வந்துடுங்க. மூச்சு விடாமல் பேசுகிறான். முறுக்கு வேணும், அது வேணும், இது பிஸ்கெட் வேணும், சாக்லேட் வேணும், கொஞ்சம் மூச்சு விட்டு பேசண்டா. நானும் ஸ்டாப்பாக வருது. ஆனால் அந்த சின்ன பிள்ளை ரசூலுல்லாஹ் என்ன அந்த வாப்பாட்ட என்ன கேட்டாங்க? ஏன் வாப்பா நீங்கள் எப்போ பார்த்தாலும் காலையிலேயே மாலையில் இதே ஓய்ட்டு இருக்கீங்களே? அப்போ அவங்க என்ன சொன்னாங்க? எங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்படி தான் ஓதுவாங்க, அந்த வழிமுறையை நான் எடுத்துக்கொள்ள பிரியப்படுறேன்ப்பா அப்படின்னு. என்ன சொன்னப்பா? ரசூலுல்லாஹ்ட்ட அப்படின்னு யார் சொன்னா? அந்த மாதிரி வந்துச்சு இந்த துவா. என்னைக்கா நம்ம உணர்ந்து ஓதி இருக்கோமா? அப்போ நமக்கு நம்மளோட உடல் எப்படி வந்து சலாமத்தாக இருக்கும்? நம்மளுடைய வாப்பா உம்மா, நம்ம உடன் பிறந்தவர்கள், சொந்த பந்தங்கள், நமக்கு விரும்பியவர்களுடைய உடல்நிலை எப்படி இருக்கும்? உங்களை என்றைக்கு சொல்லுவாங்கள்ல துவா செய்ப்பா அப்படின்னு சொல்ல மாட்டாங்களா? அப்போ இப்படி சிரிச்சுக்கிட்டே துவா ஓதுனா, நகத்தை நோண்டிக்கிட்டே துவா ஓதுனா, சஃபீதுல்லாம் இப்படி தூக்கி பார்த்ததே கிடையாது. சரி, எப்படி வைத்த வலி சரியாகும்? அப்போ என்ன பண்ணணும் சொல்லுங்கள்? கேட்டுக்கிட்டே இருக்கும். இனி அது கேட்போமா? இன்னைக்கு இவ்வளோ துவா இருக்குது உடல் ஆஃபீஸ் சம்பந்தமாகவே. ரசூலுல்லாஹ் காலையே மாலையே ஓதிய துவாக்கள் இருக்குன்னு அதையெல்லாம் உங்களுக்கு இங்கே ஞாபகப்படுத்தலை. உங்களுக்கு எது மெமரியில் இருக்கோ, எது நீங்கள் மனப்பாடம் பண்ணீங்களோ அது தான் எடுத்து சொல்கிறேன். செய்வீங்களா இன்ஷா அல்லாஹ் தஆலா? இப்போயே உங்களுக்கு எவ்வளோ விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்கு. அப்போ 3 விஷயங்களை பாக்கியமாக கருதணும். ஒன்று என்ன? ரெண்டாவது, மூணாவது அல்லாஹும் அன்த ரப்பி லா இலாஹ இல்லா அன்த துவா சொல்லுங்க. இதுவும் ஓதுறீங்களா? எப்போ ஓதுவீங்க இந்த துவாவை? இது பாவ மன்னிப்புக்காக உள்ள துவா. ரப்பனா லா துஸிக் குலூபனா உங்களுக்கு சொல்லியிருக்கு, அதை கேட்கலாம், இந்த துவாவை கேட்கலாம். ஆனால் மனமுருகி கேட்டால் நம்முடைய பாவங்களை அல்லாஹ் தஆலா மன்னித்து உள்ளத்தில் எது விழாமல் காப்பாற்றிடுவான்? உள்ளத்தை நூறாக்கிடும். அதனுடைய பரக்கத்து கல்வியில் தெரியும், பேச்சில் தெரியும், நம்முடைய நடத்தையில் தெரியும். அதுக்கடுத்து 3வது என்ன சொன்னோம்? உடல் ஆஃபியத். இப்போ 3 விஷயத்தை கேட்கலாமா? பாக்கியமாக கருதி கேட்கலாமா? முக்கியத்துவமாக உணர்ந்து கேட்கலாமா? அல்லாஹ் தஆலா அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. வாஹிரு தஅவாஹும் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.